ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஷ்மா சமையல். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் 1 கப் அளவுக்கு புளிப்பான தயிர் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. 3 சிட்டிகை அளவுக்கு குக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போது இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கோங்க. பாருங்கள், கொஞ்சம் கெட்டியான மாவாக எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணிவிட்டு மேலே கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாவை அதில் தோசையாக ஊற்றி எடுத்துக்கோங்க. ஓரளவு மீடியம் திக்னஸில் விட்டுக்கோங்க. நல்லா சுற்றியும் எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போது இதை நல்லா மூடி போட்டு 1 நிமிஷம் வேக விடுங்க. இப்போ பாருங்கள், உங்களுக்கு தோசை சரியாக வரலன்னா இது கூடவே 1/4 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக வரும். இப்போது இது நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா பொன்னிறம் ஆகணும். மேலே தேவையான அளவுக்கு எண்ணெயும் போட்டுக்கிறோம். இப்போ 1 நிமிஷம் நல்லா 2 பக்கமும் பொன்னிறமாக நம்ம தோசை சுட்டு எடுத்துட்டோம். இந்த அருமையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிப்பியை சட்னி சாம்பாரோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா சும்மா சூப்பராக இருக்குங்க.